எல்லாருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். இந்த நாளில நாம் நேற்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம படிச்சோம். பாதியோட நம்ம நிறுத்திட்டோம், நேரம் போதாததுனால. அதற்கு காரணங்கள் பல காரணங்கள் இருக்கிறது. என்னுடைய சில தடைகள், அதனால கொஞ்சம் டிலே ஆச்சு நேற்றுக்கு நம்ம படிக்கிறதுல. இன்னைக்கு நம்ம அதை சின்ன ஒரு போர்ஷன் தான், அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அடுத்து பகுதிக்குள்ள நம்ம இன்னைக்கு கடந்து போய் அதை படிச்சு முடிச்சிடலாம். இது ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டியது 3rd லெசன் ஆஃப் டேனியல். டேனியல்ல இருக்கக்கூடிய 2nd சாப்டர் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பகுதியை நேற்று பாடத்துல இருந்து நம்ம படிச்சுட்டு போகலாம். சரி, வந்திருக்கிற அனைவரையும் நான் மீண்டுமாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனுடைய நடத்துதல் நம்மோடு கூட மட்டும் இருந்தது, அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். சரி, நான் நேத்து நம்ம பார்க்கும்போது எருசலேம்ல இருந்து ராஜ குலத்தார், பிரபுக்கள், கல்விமான்கள், அழகானவர்கள், எந்த மாசும் இல்லாதவர்கள், இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் பாபிலோன்ல வைத்தான். அதற்கு சில நோக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 நோக்கத்தை குறிச்சு நம்ம பார்த்தோம். 2 எத்தனை நோக்கம் ஞாபகம் இருக்கா? நேபுகாத்நேச்சார் மனதுல இருந்தது எத்தனை நோக்கம்? ஏன் அவங்களை அங்க இருந்து அங்க கொண்டு போனா, ஏன் சிறப்பானவர்களை அவன் கொண்டு போனா என்பதற்கு நம்ம சில நோக்கங்களை நம்ம பார்க்கணும். யார சொல்ல முடியுமா என்னன்னு? என்னென்ன நோக்கம் இருந்துச்சு? ஓகே, அவனுடைய தேசத்தை கட்டுவதற்கு, அவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, அவனுடைய ராஜ்யத்துல அவர்கள் பணி செய்வதற்கு, டு சர்வ் ஹிஸ் கிங்டம். அவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் பணி செய்வதற்கு, அவனுக்கு வேலையாட்களாக, பணியாட்களாக இருப்பதற்கு என்ன செய்யறான்னு அங்க அழைத்து கொண்டு போறான். இதே மாதிரிதான் சாத்தானும் நம்மை அவனுடைய பணி செய்வதற்கு, நம்மை அடிமைப்படுத்துவதற்கு, அவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்ம என்ன செய்யறான், நம்மள முயற்சி எடுக்கிறான். அது விசேஷமா அவனுக்கு தேவை யாரு அப்படின்னா, எந்த மாசும் இல்லாத அழகான கல்வியில் தேறின ராயல் ஃபேமிலியை சேர்ந்த வாலிபர்கள் அவனுக்கு தேவை. சரிங்களா? அங்க வந்து வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, சில வாலிபரை கொண்டு போன. ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி அதுதான். அவனுக்கு வாலிபர்கள் கிடைச்சா போதும். சரி, வாலிபர்கள் கிடைச்சா போதும். நிறைய வாலிபர்கள் போனாங்க, ஆனா 4 பேர் தான் கடைசியில நின்னாங்க. யோசிச்சு பாருங்க. சோ இதேதான் நம்முடைய வாழ்க்கையிலும். இன்னைக்கு ஆண்டவரை நிறைய வாலிபர்கள் ஏற்றுக்கொள்றாங்க, ஆனா ஏதாவது ஒரு சின்ன வலையில அவங்க என்ன செய்யறாங்க, மற்றவங்க விழுந்துடுறாங்க. ஒரு சிலர் மாத்திரமே நிற்க முடியுது. அதனால வாலிபர்களை அவன் என்ன செய்யறான், கண் வைத்து அவன் தாக்குதலை நடத்துகிறான் என்பதை நாம் என்ன செய்யறோம், அறிந்திருக்கிறோம். ஓகே, அதுல அவன் 3 தாக்குதலை நடத்தினான்னு சொல்லி பார்த்தோம். 3 தாக்குதலை அவன் நடத்தினான். என்னென்ன 3 தாக்குதல்? அவங்கள இங்க அழைச்சிட்டு வந்து சும்மா அப்படியே நீங்க இருக்கிற மாதிரி இருங்கன்னு சொல்லல. அவன் 3 வகையில 3 மாற்றங்களை கொண்டு வருகிறான். இந்த 3 மாற்றங்களுமே ஒரு தாக்குதல் தான். சரியா? என்னென்ன 3 மாற்றங்கள் நேத்து பார்த்தோம்? ஓகே, பெயர் மாற்றம், கல்வி மாற்றம், உணவு மாற்றம். ஓகே, பெயர் மாற்றம், கல்வி மாற்றம், உணவு மாற்றத்தை அவன் செய்தான். பெயர் மாற்றத்துல அவன் முக்கியமா செய்ய நினைத்தது என்ன அப்படின்னா, அவர்களுடைய தெய்வத்தினுடைய பெயரை எடுத்துட்டு இவனுடைய தெய்வங்களினுடைய பெயரை என்ன செய்யறான், அவங்களுக்கு சூட்டுகிறான். அவங்க யாருடைய பிள்ளைகளாக மாறுறாங்க? பாகாலுடைய பிள்ளைகளாக மாறுறாங்க என்று அவனுடைய கணிப்பு. சரிங்களா? பெயரில் அர்த்தம் இருக்கிறது, ஒவ்வொரு அர்த்தமும் ஒவ்வொரு குணத்தை வெளிப்படுத்துகிறது. ஆகவே தானியல்னு என்ன அர்த்தம், யாராவது சொல்ல முடியுமா? தானியல் தேவனின் நியாயாதிபதி, தேவனே என் நியாயாதிபதி. அசரியான என்ன அர்த்தம்? தேவன் உதவியாளர், தேவன் என் உதவியாளர். டானியேல், ஏல் அப்படின்னா எலோஹிம். ஓகே, எலோஹிம். டான் அப்படின்னா ஜட்ஜ். ஓகே,
ஜானி ஏல். ஓகே, சோ காட் இஸ் மை ஜட்ஜ். ரெண்டாவது பேரு அனனியா. யா என்றால் யாவே. ஓகே, காட் அகைன் காட், தேவன், யாவே. அனனியா அப்படின்னா ஆன், யோவான், ஜான், யோவான், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிரேஸ் அப்படின்னு அர்த்தம். அனனியா. So God is God is gracious. Okay, God is gracious. மூன்றாவது பேர் என்ன? மிஷாயல் அல்லது மீஷாவேல். மீஷாவேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் போல் இருக்கும் இவர் யார்? மிஷாஏல். ஏல்னா எலோஹிம், God. So தேவனை போல் இருக்கும் இவர் யார்? ஓகே, அசரியா. ரியா, யா என்பது யாவே. அசரியா, அசர் அப்படின்னு சொல்றது வந்து ஹெல்ப். ஓகே, சோ இந்த எல்லா பேர்லயும் பாருங்க, இப்போ சாம்வேல், ஓகே, ஏல், இந்த எல்லா பேர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏல், யா அப்படின்னு முடியும். மோஸ்ட்லி ஹீப்ரூ வேர்ட்ல. ஓகே, சோ இந்த மாதிரி பெயர்கள்ல அவங்களுடைய தெய்வத்தினுடைய பெயர் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு இவனுடைய தெய்வத்தினுடைய பெயரை வைக்கிறான். அவங்களோட அடையாளத்தை என்ன செய்யறான்? மாற்றுகிறான். அவங்க ரிலிஜனை மாற்றுகிறான். ஓகே, சோ பெயர் மாற்றம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கும் நிறைய பேர் பெயர் மாற்றிக்கிறாங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தை தடுக்கும்போது கிறிஸ்தவ பெயரை வச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுடைய பக்தி மாறுகிறது, அவங்களுடைய மதம் மாறுகிறது. அப்படின்னா அவங்க எந்த தெய்வத்தை நம்பிட்டு இருந்தாங்களோ அந்த தெய்வத்தை நீ நம்ப போறது இல்லை என்பதற்கு அடையாளம் தான் அது. ஓகே, காமன் நேம்ஸ் இருக்கும், அதை நம்ம மாற்ற வேண்டியதில்லை. பட் தெய்வத்தினுடைய பெயரை வைத்திருக்கிறவங்க மாற்றிக்கொள்றாங்க, அதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, பட் கெசட்ல போய் இப்போ மாத்துறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பல முன்னாட்களில அதெல்லாம் ரொம்ப லகுவான ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு சிலர் பேர் மாற்றிக்கிறாங்க. ஏதாவது ஒரு பேரு பழைய பேர் இருக்கும், பட் அவங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது. பட் புது பெயர்ல அவங்க சர்ச்ல இருப்பாங்க. ஓகே, சர்ச்ல வந்து அவங்களுக்கு அந்த பேர் தான் பிரபலமாக இருக்கும், எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஃபெமிலியர் நேம்ஸா இருக்கும். அப்படி மாற்றுகிறத நம்ம பார்க்க முடியும். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம பெயருக்கு ஏற்றாறு போல வாழ வேண்டும் என்பதுதான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். ஓகே, ரெண்டாவது மாற்றம் செஞ்சா கல்வியில் மாற்றம் கொண்டு வந்தான். ஏற்கனவே அவங்க கல்வியில் தேறினவர்கள் தான். அவங்களுக்கு ஒரு 3 year கோர்ஸ் என்ன செய்யறாங்க? 3 years கோர்ஸை கொடுக்குறாங்க. ஒரு பேச்சுலர் டிகிரி அவங்க என்ன செய்யணும்? படிக்கணும். 3 வருஷம் அளவுக்கு அவங்களை வளர்க்கவும். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது வாசிப்பு 1ஆம் அதிகாரத்துல. 3 வருஷம் அவர்களை வளர்க்கவும். அப்போ அவங்கள 3 வருஷம் அவங்கள அப்படியே எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்து அவங்களை பாபிலோனியர்களாக மாற்றுவதற்கு முயற்சியில தான் கல்வியில ஒரு மாற்றத்தை தான் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கும் கல்வி வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலகத்துல ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நேற்று என்ன செய்ய பார்த்தோம். அது வந்து நம்மளுடைய சபையை விட்டு வைக்கவில்லை. நம்மளுடைய சபையும் அதனுடைய நோக்கத்தை இழந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். அதை நம்ம எப்படி திரும்ப கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கொண்டு வர முடியுமா அப்படின்னா சாத்தியம் கம்மி தான். ஆனா அதை எப்படியாவது நம்முடைய அடுத்த ஜெனரேஷனாவது ரொம்ப ஞானமாக அதை செயல்பட வேண்டும் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம். அதை நம்ம ஈஸியா எடுத்துக்க கூடாது. ஓகே, நம்முடைய சபை தானே, உண்மைதான், நம்முடைய சபை தான், நம்முடைய பள்ளி தானே, கண்டிப்பா நம்முடைய பள்ளி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த பள்ளியினுடைய நோக்கத்துல மாற்றங்களை நாம் என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். ஒருவேளை நீங்க எதிர்காலத்துல பள்ளி முதல்வர்களாக அல்லது பள்ளியினுடைய முக்கியஸ்தர்களாக நீங்க இருந்தால் நீங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க? ஒருவேளை நீங்க லீடர்ஸா வந்தீங்கன்னு சொன்னா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க? இயேசுடைய வருகை தாமதமானால் நீங்க ஒருவேளை லீடர்ஸா வரலாம். நீங்க என்ன கொண்டு வர போறீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. இதுல படிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். படிக்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது, சரிங்களா? ஏன்னா தானியேலும் படிச்சாங்க, அவங்க நோ எல்லாம் சொல்லல. அவங்க பாபிலோனிய கல்வியை படிச்சாங்க, படிக்கிறதுக்கு நோ சொல்லல. ஆனா அவங்களுடைய ஃபவுண்டேஷன் பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹீப்ரூ எஜுகேஷன்ல அவங்க இருந்தாங்க. அதனால மற்ற கல்வியெல்லாம் அவங்கள ஒண்ணு பாதிச்சு. சோ நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப முக்கியம். அதுல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு அதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த யங் ஜெனரேஷன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க இப்போ இருக்கிற.
ஜெனரேஷன் யூத். உங்களுடைய வாழ்க்கையில வந்து சரியானதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம பெற்றுக்கொண்ட கல்வி முறை. நிச்சயமா கல்வி முறையில ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் அவசியமாக இருக்கிறது. அது நீங்க மனதில் வச்சு எப்படி கொண்டு வர போறீங்க? நான் அந்த வழியெல்லாம் சொல்லல. வழி இருக்குது, பட் அந்த வழியை நான் சொல்லல. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி இந்த கல்வியில ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர போறீங்க? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் பாருங்க, அவனுடைய அனைத்து சித்தாந்தங்களையும் தத்துவங்களையும் என்ன செய்ய முடியுதுன்னு சொன்னா, அவனால சொல்லிக் கொடுக்க முடியும். எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருவாங்கல்ல எஜுகேஷன் அப்படின்னு சொன்னா. அவனுடைய ஃபுல் தியாலஜியும் சொல்ல முடியும். ஓகே, எல்லாவற்றையும் அவனால் சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால கல்வியில ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும், கண்டிப்பா கொண்டு வர வேண்டும். அதுக்கு யாரெல்லாம் பொறுப்பா இருக்குன்னு தயவு செய்து கவனிச்சுக்கோங்க. நீங்க உலக பிள்ளைங்களை குறிச்சு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. முதல்ல அட்வென்டிஸ்ட் பிள்ளைங்களை குறிச்சு கவலைப்படுங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், என்ன செஞ்சிட்டோம், அவங்க எப்படி சபைக்குள்ள நிக்க முடியும்? ஒருவேளை யார் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் நான் அவங்க கிட்ட வைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தாழ்மையான வேண்டுகோள், கெஞ்சி கூட நான் கேட்கிறேன், பிள்ளைங்களை எங்களுக்கு காப்பாற்றி கொடுங்க, எதிர்கால சந்ததியை அப்படிங்கிற ஒரு காரியத்தை நான் முன்வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மூன்றாவது மாற்றத்தை நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். ஓகே, மூன்றாவது மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, உணவுல ஒரு மாற்றத்தை அவன் நினைச்சுதான் கொண்டு வந்தான். உணவு மாற்றம். உணவுக்கு மட்டும்தான் அவங்க நோ சொன்னாங்க. நோ சொல்றாங்க. அதுல என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அதுலதான் ரொம்ப முக்கியமான சில காரியங்கள் இருக்கு. முதலாவது, அவங்களுக்கு என்று ஒரு சில திட்டங்கள் இருந்துச்சு. சரிங்களா? உணவுல உட்காரும் பொழுது, உணவு உட்கொள்ள உட்காரும் பொழுது ஒரு டயட் பிளான் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டயட் பிளான் இருந்துச்சு, உணவு திட்டம். இந்த உணவு திட்டத்துல முதலாவது காரியம், அசுத்தமான எந்த மிருகங்களையும் பறவைகளையும் சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். நம்ம அதை வாசிக்க முடியும். அதோடு கூட நம்ம நேற்றுக்கு படிச்சோம், தீட்டானது சாப்பிடக்கூடாது. தீட்டானதுல அன்கிளீன் அனிமல்ஸும் மற்ற பறவைகளும் வந்து சாப்பிடக்கூடாது. ஓகே, விரிகுழம்பு உள்ளது சாப்பிடலாம், அசை போடுகிறது சாப்பிடலாம். ஓகே, அப்புறம் மீன்ல வந்து செதில் உள்ளது, சிறகு உள்ளது சாப்பிடலாம். பறவைகள்ல என்னென்ன பறவையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாரு. வௌவால் சாப்பிடக்கூடாது, கருடன் சாப்பிடக்கூடாது, பருந்து சாப்பிடக்கூடாது, கழுகு சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் சாப்பிடலாம். அதாவது புழு கொத்தி சாப்பிடக்கூடாது. எனக்கு ஒரு டவுட், நீங்க அது கிளியர் பண்ணுங்க. புழு கொத்தி சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. புழு கொத்தி, எதெல்லாம் புழு கொத்தி? எனக்கு அதுலதான் ஒரு சின்ன டவுட். நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க, எனக்கு நான் இன்னும் அதை கன்க்ளூட் பண்ணல. சிக்கன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. சிக்கன் வந்து புழு சாப்பிடுமானா அவன் புழு சாப்பிடும். ஸோ அது புழு கொத்து. சிக்கன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சரியா? அது உண்மையிலே அசுத்தமானதா சுத்தமானதான தெரியல. ஓகே, பைபிள்ல எங்கேயுமே கோழி சாப்பிடலாம் அப்படிங்கிற எந்த விதமான காரியத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனா புழு கொத்தி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. புழு கொத்துதா கோழி அப்படின்னா கொத்துது. சரி, அப்ப நாட்டுக்கோழி புழு கொத்துது, அதனால பிராய்லர் கோழி சாப்பிடலாமா? அது அதை விட டேஞ்சர். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏதோ சாப்பிடலான்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதால நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோமா? கவனமா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஆனா கடைசியில சிக்கன் 65 சாப்பிட விடாம பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா வேற வழி கிடையாது. ஓகே, நம்ம மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. தெரியல, என்ன புரியல. ஓகே ஓகே, புழு கொத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது அசுத்தத்தை சாப்பிடுது அப்படிங்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடாது. பட் எனிவே, நீங்க பாத்தீங்க அப்படின்னா மாமிசம் என்பது காட் கொடுத்த செகண்ட் ஹேண்ட்
சத்தான ஆகாரம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சத்தான ஆகாரம் எது அப்படின்னா வெஜிடேரியன் ஃபுட் தான். வெஜிடேரியன். இப்போ ஆண்டவர் எதெல்லாம் சாப்பிடலாம்னு சொன்னாரோ அது எல்லாமே வெஜிடேரியன். ஓகே, எல்லாமே வெஜிடேரியன். ஆடு சாப்பிடலாம், மாடு சாப்பிடலாம் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது எல்லாமே வெஜிடேரியன். பட் இன்னைக்கு நீங்க இதெல்லாம் வெஜிடேரியனான்னு பாத்துக்கோங்க. நீங்க பாத்துக்கோங்க. இன்னைக்கு மாட்டு தீவனத்துல நான்வெஜ் கலந்துருக்குதான் நீங்க செக் பண்ணுங்க. நீங்க செக் பண்ணுங்க. ஆட்டு தீவனத்துல நான்வெஜ் கலந்துருக்கா நீங்க செக் பண்ணுங்க. சோ ஏன் ஆண்டவர் இது சாப்பிடலாம்னு சொன்னாரு அப்படின்னா அது வெஜிடேரியன் சாப்பிடுது. சோ அட்லீஸ்ட் செகண்ட் ஹேண்டாவது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிச்சார். ஏன்னா அந்த நாட்களில வந்து அந்த நோவாவின் பீரியட்ல என்ன ஆச்சுன்னா எல்லா வெஜிடேஷன் அழிஞ்சிருச்சு. சோ வெஜிடேஷனை சாப்பிடுற மிருகங்களை அவர் என்ன செய்யணும் சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுத்தார். இது ஒரு நோக்கத்துக்காக கொடுத்தார். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வந்து எப்பயுமே நமக்கு நல்லது. அதுல இருந்து டைரக்டா நம்ம சொல்லுவாங்க the biggest animal என்ன நீங்க சொல்லுங்க. biggest animal என்ன? எலிஃபண்ட். எலிஃபண்ட். அது வெஜிடேரியனா? ஆமா. ஆமா. யோசிச்சு பாருங்க. அப்போ வெஜிடேஷன்ல வீகன் டயட்ல யானைக்கு தேவையான சத்து இருக்குதுங்க. நம்ம சாப்பிடுறதுல அதான் கீரை பிடிக்காது, பாவக்காய் பிடிக்காது, கோவக்காய் பிடிக்காது. எனக்கு உண்மையிலே கோவக்காய் பிடிக்காது. நீங்க எப்படி செஞ்சு கொடுத்தாலும் கோவக்காய் பிடிக்காது. ஆனா அவ்வளவு சத்து இருக்காது. என் மனைவி எனக்கு தொந்தரவு பண்ணுவாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நமக்கு நிறைய விஷயம் நம்ம பிடிக்க பாருங்க. யானை அடிச்சு கிளப்பிடும், எல்லாத்தையும் சாப்பிடும். அது வந்து அவ்வளவு பெரிய உருவமா மாறுது. புல்ல சாப்பிட்டு, கரும்பை சாப்பிட்டு, பேம்பூஸ சாப்பிட்டு அவ்வளவு பெருசா அது வளர முடியும் அப்படின்னா நம்ம ஏன் வளர முடியாது? நம்ம அதுல ஃபுல் கட்டுறது கிடையாது. ஓகே, சரி. வேற தட்ஸ் தி பிக்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் நம்ம சொல்லலாம். அதிகமா உழைக்கக்கூடியது எதுங்க? அதிகமா உழைக்கக்கூடிய மிருகம் எறும்பு. எறும்பா? அது நசுக்குனா நசுக்கி போயிருமே. மாடு, காளமாடு. காளமாடு பாருங்க, நம்ம அது என்ன பாடுபடுத்தினாலும் அது அவ்வளவு உழைப்பு, அது உழைக்கும். சரியா? பஃபலோ, எஸ் பஃபலோ. இது எல்லாமே பாருங்க வெஜிடேரியன். அதுக்கு தேவையானது அங்க புல்லுல இருக்கு. அதுக்கு தேவையானது புல்லுல இருக்குது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா அது இருக்குது. வேகமா ஓடக்கூடிய மிருகங்கள்ல ஹார்ஸ், அதுவும் வெஜிடேரியன் தான். பட் நம்ம ஹார்ஸ் சாப்பிடக்கூடாது. அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. வெறிகுடம்பு கிடையாது. ஹார்ஸ் அவ்வளவு வேகமா ஓட முடியும். So what do we prefer? Okay, but second hand God அதை அனுமதிச்சார். ஆனா அனுமதிச்சார்ல, அந்த அனுமதியிலையும் ஆண்டவர் சொல்றாரு ரத்தத்தோடு புசிக்க கூடாது, ரத்தத்தையும் புசிக்க கூடாது. ரத்தத்தோட புசிச்சாலும் ரத்தத்தை புசித்தாலும் தீட்டானது. சோ டேனியலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, அந்த தீட்டானதை சாப்பிட மாட்டோம்னு சொல்லி ரொம்ப உறுதியாகவே அவங்க நின்னாங்க அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க. சோ இதுதான் அவங்களுடைய உணவு திட்டம். இந்த உணவுல அவருடைய உறவும் இருந்துச்சு. உணவு என்பது வெறும் சாப்பிட்டுட்டு போற விஷயம் கிடையாதுங்க. அது உறவு சம்பந்தப்பட்ட விஷயம். உறவு சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க ஆதியாகமம் 31:43 இருந்து 46 வரைக்கும் நீங்க வாசிச்சாங்க. 2 ராஜாக்கள் 25-29 நீங்க வாசிச்சு பாருங்க. உணவுல உட்காரும் போது அவங்களோட உறவில் நாம் இருக்கிறோம் என்பதற்கு சமம். நீங்க ஒரு கதையை நான் சொல்லிட்டு நான் போறேன். தாவீது அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அதுக்கு முன்னாடி சவுல் அப்படிங்கிறவர் இருந்தார். சவுலுடைய பையன் யோனத்தான். சரிங்களா? யோனத்தானுக்கு ஒரு பையன் இருந்தான். பேர் சொல்லுங்க பாக்கலாம். யார் சொல்லுவோம்? யோனத்தானுக்கு ஒரு பையன். யோனத்தானோட பையன் பேர் ஓகே மேவிபோஷேத் இருந்தார். ஓகே, மேவிபோஷேத். மேவிபோஷேத்திட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை?
ஊனம். கால் நடக்க முடியாது. சரி, எந்த வயசுல கால் நடக்க முடியாம போச்சு தெரியுமா யாருக்காவது? குழந்தையா இருக்கும்போது. குழந்தையா இருக்கும்போது. வயசு சொல்லிருக்கிற பைபிள்ல யாருக்காவது தெரியுமா? பிறக்கும்போது கிடையாது. பிறக்கும்போது நல்லாதான் இருந்தார். ஆனா 5 வயசா இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. என்ன ஆக்சிடென்ட் யாருக்கா தெரியுமா? அவங்க தப்பிச்சு ஓடுனாங்க. தப்பிச்சு ஓடுனாங்க. ஓடும்போது இந்த தாதிப்பன் மெய்டு என்ன பண்ணாங்க, தூக்கிட்டு ஓடும்போது குழந்தை கீழே போட்டாங்க. கீழே போட்டதுல அவன் என்ன செஞ்சான், ஊனமாயிட்டான். சோ இந்த மேல் போஷேத் எல்லாரையும் ராஜா என்ன பண்ணிட்டாங்கன்னா கொன்னுட்டாங்க. அதாவது யூஸ்வலா அந்த யுத்தத்துல யோனத்தான் இறந்துட்டாரு, சவுலும் இறந்துட்டாரு. இப்போ தப்பிச்சு இவங்க எல்லாம் ஓடுறாங்க. அந்த காலத்துல ராஜா கொல்லப்பட்டால் அவன் வம்சத்தையே கொன்றுவாங்க. ஏன் அப்படின்னா அது மீதம் இருக்கக்கூடாது என்பதற்காக. சோ அதுக்கு பயந்து மேவி போஷித் என்ன செய்தான், அவன் ஒளிஞ்சிருந்தான். மேவி போஷித் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஆனா தாவீது வித்தியாசமான ராஜா. ஏதாவது சவுலுடைய குடும்பத்துக்கு நன்மையை செய்யணும்னு சொல்லி நினைச்சு மேவி போஷத்தை அழைச்சிட்டு வர சொல்றாரு. மேவி போஷித் பயந்து வர கண்டுபிடிச்சிட்டாங்க. மேவி போஷித் ஒளிஞ்சிருந்த இடத்தை கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வந்தோன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ என்னோட பந்தியில உட்காந்து நீ சாப்பிடலாம் அப்படிங்க. என் மேஜை நீ உட்காந்து சாப்பிடலாம். ராஜா உட்கார்ந்து சாப்பிடுறேன்னு அதே நேரத்துல இவர் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. ராஜா அவருடைய உணவை நீ சாப்பிடலாம், எனக்கு கொடுக்குற உணவை நீ சாப்பிடலாம்ப்பா. அதேதான் இவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. ராஜா அவருடைய போஜனம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இது என்ன வெளிப்படுத்துது? அப்ப சொல்லுவாரு, நான் நாயின்னு சொல்லுவேன். மேய்போஸ், நான் நாய், எனக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த கொடுக்குறீங்களேன்னு சொல்லுவேன். இவ்வளவு பெரிய கிருபை காட்டுறீங்க. ராஜாவோட பந்தியில உட்கார்ந்து இருக்கிறது என்பது மிகப்பெரிய விஷயம். ராஜாவோட சேர்ந்து உட்காரணுங்கிற அவசியமே கிடையாது. ராஜாவோட சாப்பாட சாப்பிடலாம். அது உறவு சம்பந்தப்பட்டது. இப்ப கூட நீங்க பார்க்க முடியும். நம்ம இதுக்கு போவோம். அன்னைக்கு ஒரு பெரிய பாஸ்டர் தான் சர்ச்ல வரும்போது இந்த ஒரு பாயிண்ட சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாப்பிள்ளை வீடு பெண் வீடு பார்க்க போவாங்க. பெண் பார்க்க போகும்போது மாப்பிள்ளைகிட்ட கேட்பாங்க, பெண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணுகிட்ட கேட்பாங்க, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. அப்போ மாப்பிள்ளை வீடு சொல்லுவாங்க, நாங்க போயிட்டு கடிதாசி எழுதுறோம். அப்போ கடிதாசி எழுதுறோம்னு சொல்லுவாங்க. நாங்க போயிட்டு சொல்றோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அந்த வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. சரியா? ஏன்னா இந்த பஜ்ஜி சொஜ்ஜி கூல் ட்ரிங்க்ஸ் ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போயிடுவாங்க. கை நினைக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல பொண்ணு பிடிச்சிருச்சு, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருச்சு அப்படின்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. புரிஞ்சுக்க முடியுதா? ஏன் சாப்பிட மாட்டாங்க? நம்ம எல்லார் வீட்லயும் போய் உட்காந்து நம்ம சாப்பிட முடியாது. அது உறவு சம்பந்தப்பட்ட விஷயம். சோ இங்க தானியேல் நண்பருக்கும் ராஜாவுடைய போஜனத்தை உட்கொண்டால் ராஜாவோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கு அது வழிவகுக்குது. சோ 3 பேரும் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. 4 பேரும் நாங்க சாப்பிடலாம். சோ உறவு சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். ஓகே, நம்ம ஒருத்தங்களோட உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே உறவை ஏற்படுத்தி கொண்டோம் என்று அர்த்தம். சோ அதுல அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. 3வது உணவுல ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளான் இருந்துச்சு, ஒரு ஆன்மீக திட்டமாகவும் அது இருந்துச்சு. இவங்களுடைய எபிரேயருடைய ஆன்மீக திட்டம் என்ன அப்படின்னா, உணவு வேலையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு சாப்பிடுவாங்க. ஆனா அஞ்ஞானிகளுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, உணவையே ஆண்டவருக்கு படைச்சிட்டு அவங்களுடைய தெய்வத்துக்கு படைச்சிட்டு சாப்பிடுவாங்க. அப்போ இங்க 3 நோக்கத்துக்காக இவங்க அதை வேண்டான்னு சொன்னாங்க. 3வது நோக்கம் என்ன? அங்க என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய கடவுளுக்கு படைச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அது ராஜாவுடைய உணவு. அதுல விஷம் இருக்குதான்னு பார்ப்பாங்க, அதுல வேற எதுவும் கலந்து இருக்குதான்னு பார்ப்பாங்க, ஆரோக்கியமா இருக்குதான்னு பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில கொண்டு போய் அங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க தெய்வத்துக்கு படைச்சிட்டு கொடுப்பாங்க. சோ இது எல்லாமே அவர்களுக்கு நெருடலாக இருந்துச்சு. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு பிடிக்கல அப்படின்னா இது இவங்களுடைய விசுவாசத்திற்கு எதிராக இருந்துச்சு. நோ சொன்னாங்க.
அதை வந்து நம்ம ரொம்ப எளிதா எடுத்துக்கொள்ள முடியாது. ரொம்ப எளிதா எடுத்துக்கொள்ள முடியாது. அவங்க அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே நோ சொன்னாங்க. சோ முதல் கட்டமாக அவங்க சொன்னது எங்களுக்கு அவங்க சூஸ் பண்ண டயட்டை நீங்க கவனிங்க. அவங்க என்ன டயட்டை சூஸ் பண்ணாங்க? எந்த வசனத்துல நம்ம பாக்குறோம்? எந்த வசனத்துல நம்ம பாக்குறோம்? டேனியல் சாப்டர் 1ல 12வது வசனத்தை வாசிங்களேன். 12வது வசனம். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து. அவங்க சூஸ் பண்ணதை பாருங்க. தண்ணீர், பருப்பு, மரக்கறிகள். 10 நாள் எனக்கு சோதிச்சு பாருங்க. நாங்க என்ன செஞ்சிருவோம், அதுக்கப்புறமா நீங்க விருப்பப்படுறதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 10 நாள் சோதிச்சு பார்த்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க. திரும்ப மற்ற 3 வருஷமா அவங்களுக்கு அதை சாப்பாடு தான் அவங்க கொடுத்தாங்க. சாப்பிட்டாங்க. கடைசியில ராஜாவுக்கு முன்பாக போய் நிக்கிறாங்க. நிக்கும் போது 3 வருஷம் கழிச்சு போய் நிக்கிறாங்க. இவங்க மற்றவர்களுடைய 10 மடங்கு சமர்த்தர்களாக கண்டாங்க. They were wise, 10 times wiser. 10 times wiser. So நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, சிலர் வெஜிடேரியனா இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனை என்ன? நானும் வெஜிடேரியன் தான். என்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம தேவையான சத்தான உணவை எடுத்துக்கொள்வதில்லை. நம்ம ஒரு பேட் எக்ஸாம்பிளா மாறிடும். எத்தனை பேருக்கு ராண்டி ஸ்கீட் தெரியும்? ஓகே, ராண்டி ஸ்கிட் நிறைய பேருக்கு தெரியும். யங் பீப்புளுக்கு கண்டிப்பா தெரியும். 3 பேர் கையை வச்சு. ராண்டி ஸ்கிட் ஓகே இஸ் an American but black American. ஓகே நம்ம அட்வென்டிஸ்ட் பாஸ்டர் தான், ப்ரீச்சர், இன்டர்நேஷனல் ப்ரீச்சர். அவரு இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. ராண்டி ஸ்கிட் அவர் பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார், மைண்ட்லயும் ஸ்ட்ராங்கா இருப்பார், பாடி வைஸாவும் பிசிக்கலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். டெய்லி அவர் ஜிம் போவார். அவர் ஒரு நாள் சொன்னாரு, அவர் எங்க ப்ரீச் பண்ண போனாலும் அவர் ஹோட்டல்ல ஜிம் இருக்கணும். ஸோ அங்க போய் ஒர்க் அவுட் பண்ணுவாரு. ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவாரு. ஆனா அவர் பார்த்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, ஒருவேளை அவர் மிஸ்டர் யூனிவர்ஸ்ல நின்னாருன்னா ஜெயிச்சிருவாரு போல, அப்படி இருப்பாரு. பட் he is a vegetarian. டக் பேச்லர் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு நாள் இந்த வெஜிடேரியன் ஃபுட்டை குறிச்சு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு டைவ் அடிச்சிட்டார். அப்படியே பல்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது என்ன சொல்லுவாங்க, சமர் சால்ட். கையெல்லாம் எதுவுமே கீழே வைக்காம அப்படியே அப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி திரும்பவும் காலை கீழே வச்சாரு. அவன் வெஜிடேரியன் அப்படின்னாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதுலயே அவ்வளவு இருக்குது, நம்ம சாப்பிடுறது இல்லை, அவ்வளவுதான். ஓகே, எல்லாமே அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் பி.வி. ஜேசுதாஸ் அவர் வெஜிடேரியன். ஓகே, நீங்க பாருங்க, இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஹெல்த்தியா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் டைம்ஸ் மேகசின்ல நம்மளுடைய அமெரிக்கால இருக்கக்கூடிய அட்வென்டிஸ்ட் கம்யூனிட்டி அவங்கள பார்க்கும்போது அதிக நாள் உலகத்துல வாழக்கூடியவங்க யாரு அப்படின்றது ஆராய்ச்சிக்கு வரும்போது அகெயின் செவன்த் அட்வென்டிஸ்ட் என்று ஒரு அறிக்கை விட்டு 100 years மேல வாழ்றாங்க, ஹாப்பிலி சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்ப இன்னைக்கு உலகத்துல வந்து வெஜிடேரியன் ஃபுட்டை ப்ரொமோட் பண்றது நம்மளுடைய செவன்த் அட்வென்டிஸ்ட். நம்ம வெஜிடேரியன் ஃபுட்டை எங்க ப்ரொமோட் பண்றோம்னு யாராவது சொல்லுங்க பாக்கலாம். அட்வென்டிஸ்ட் ஒரே இடத்துல மட்டும் தான் வெஜிடேரியன் ப்ரொமோட் பண்றோம். டெம்பரன்ஸ் கான்டெஸ்ட், அவ்வளவுதான். டெம்பரன்ஸ் கான்டெஸ்டோட முடிஞ்சு. அது வெஜிடேரியன் ஃபுட்டை பத்தி பேசி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்துருவோம் பாருங்க. வாங்கிட்டு வந்து அந்த மத்தியான சாப்பாடு
சிக்கன் 65, மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன் எல்லாமே நடக்கும். அப்புறம் அங்க அவ்வளவு மூச்சு குடிக்க பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? எல்லாரும் அட்வென்டிஸ்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். வெஜிடேரியன் ஃபுட் தான் பெஸ்ட் அப்படின்றத பேசி எங்கேயுமே நான்வெஜ் பெஸ்ட் அப்படின்ற நம்ம டெம்பரன்ஸ் கான்டெஸ்ட்ல வரவே வராது. சொல்ல போனா டெம்பரன்ஸ் கான்டெஸ்ட்ல மட்டும்தான் நம்மளுடைய ஹெல்த் மெசேஜே வருது. அதுக்கப்புறம் சர்ச்ல வரும். அதை யாராவது ஒருத்தவங்க பேசுவாங்க, 10 பேர் உட்காந்துருப்பாங்க, அவ்வளவுதான். பட் காட் ஹஸ் given us டயட் பிளான். ஓகே, நமக்கு தேவையான உணவு திட்டத்தை ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரு கொடுத்திருக்காரு. சோ உணவை நம்ம ஈஸியா எடுத்துடக்கூடாது. அது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இதனால இவங்களுக்கு கிடைச்ச உணவுக்கும் ஆன்மீகத்திற்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது. ஆகவே அதை வேண்டுமானால் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் உட்கொள்ளலாம் என நினைப்பது ஆவிக்குரிய வீழ்ச்சியை குறிக்கிறது. நம்ம எதையும் எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. தவறான உணவினால் உங்கள் பரிசுத்தத்தை கெடுத்து போட வேண்டாம் என தேவன் கூறுகிறார். இந்த தவறான உணவு பழக்கத்திலையும் நாம் தீட்டுப்படுத்த முடியும். சார் நல்லா கவனிச்சுக்கோங்க. கல்வி தீட்டுப்படுத்துச்சானா? இல்ல, அவங்களுக்கு தீட்டுப்படுத்தல. பேர் மாற்றம் தீட்டுப்படுச்சா? தீட்டுப்படுத்தல. உணவு தீட்டுப்படுத்துச்சா? ஆமா, தீட்டுப்படுத்துச்சு அவங்க. அதனாலதான் 8 verse 8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி நீ நல்லா கவனிங்க. தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். என்ன தீர்மானம்? ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படக்கூடாது. தீட்டானது என்னெல்லாம் இருந்துச்சு? அசுத்தமான மிருகங்கள் இருந்துச்சு. விசேஷமா பாபிலோன்ல இருக்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னா குதிரை கறி. செம்ம டேஸ்டா இருக்கும் போல. சோ குதிரை கறி சாப்பிடுவாங்க. ஓகே, அப்புறமா ரத்தத்தோட சாப்பிடுவாங்க. இதெல்லாம் தீட்டுப்படுத்துன்னு அவங்களுக்கு தெரியும். சோ தீட்டுப்படுத்தல் ஆகாது. உணவு தீட்டுப்படுத்துமாங்க? ஆமாங்க, தீட்டுப்படுத்துவோம். சோ நம்ம உணவை ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். அதாவது எடுத்த உடனே வயசு எல்லாரும் சொல்ற உணவுல ஒரு ரிஃபார்மேஷன் கொண்டு வரவங்க எடுத்த உடனே எங்க போய் நிக்க கூடாது, எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடாதீங்க. அடுத்த 1 வருஷத்துல சுகம் இல்லாம படுத்துருவீங்க. எதெல்லாம் தீட்டானதோ அதை நிறுத்துங்க, கம்ப்ளீட்டா நிறுத்துங்க. ஆனா அதுக்கு ஈக்குவலா இந்த ஃபுட் எடுத்து அதுல நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. அது தெரியாம நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, விழுந்துடக்கூடாது. ஓகே, சோ உணவுனால நம்ம தீட்டுப்படுத்தும். சரி, இதனால இவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை கவனிங்களேன். டேனியல் சாப்டர் 1ல முதல்ல 10 நாள் சோதனையில ஜெயிச்சாங்க. நம்பர் 1 இதனுடைய ஆசீர்வாதம். 10 நாள் சோதனையில ஜெயிச்சாங்க. நம்பர் 2 அவங்க 3 வருஷம் சோதனையில ஜெயிச்சாங்க. 3 வருஷம் முடிவுல ஒரு சோதனை வந்துச்சு, அந்த சோதனையில ஜெயிச்சாங்க. நம்பர் 2. மூணாவது, எல்லாரிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாக மாறுவாங்க. ஓகே, 10 மடங்கு. அவங்களுக்கு சொப்பனங்களை அறியக்கூடிய அறிவை பெற்றாங்க. ஓகே, அஞ்சாவது கடைசி வசனம் சொல்றது பாருங்க. Daniel continued even unto the first year of King Cyrus. ராஜாவினுடைய அரண்மனையில கடைசி வரைக்கும் இருந்தாங்க. மற்றவங்க எப்படி மறிச்சாங்கன்னு தெரியாது. டேனியலை குறிச்சு பேசும்போது டேனியல் கடைசி வரைக்கும் நினைச்சிருந்தாங்க. இதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்?
ஃபர்ஸ்ட் வேர்ஸ்க்கும் லாஸ்ட் வேர்ஸ்க்கும் நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வேர்ஸ் எடுத்துக்கோங்க தானியேல் 1ல, லாஸ்ட் வேர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல ஹீரோ யாருங்க? ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல ஹீரோ யாரு? நேபுகாத்நேசர். நேபுகாத்நேசர். லாஸ்ட் வேர்ஸ்ல ஹீரோ யாருங்க? தானியேல். நேபுகாத்நேசர் எங்க போனாரு? நேபுகாத்நேசரே காணோங்க, தானியேல் இருக்கிறார். நல்லா புரிஞ்சு. நம்ம தேவனுக்கு உண்மையா கீழ்ப்படிந்து இருக்கும்போது வெற்றி நமக்கு. நேபுகாத்நேசரே காணோம், சீன்லயே இல்ல. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நேபுகாத்நேசர் இல்ல. கோரேஸ் பத்தி பேசுது, யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஒவ்வொரு திட்டமும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட திட்டமாக நாம் என்ன செய்யணும்? முன்வைக்க வேண்டும். அப்பொழுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நிறைய பேர் வருவாங்க, ஆனா அவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க. பட் ஆண்டவர் நம்மை, நம்முடைய சத்தியத்தை, நம்முடைய வேதத்தின் உபதேசங்களை ஆண்டவர் காத்து நடத்துவார். வாலிப பிள்ளைங்க, நீங்க அஞ்சாம அசராம என்ன செய்யணும்? இந்த 3 விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா. your education, your identity, who you are, and your diet, உங்களுடைய உணவு பழக்கம். 3லையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். Don't ever lose your identity. எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய அடையாளத்தை தொலைச்சு நிற்காது. அடையாளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடையாளம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வீழ்ச்சி அடைந்துட்டோம் என்று அர்த்தம். நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுடைய அடையாளம் என்ன? நீங்க சொல்லுங்க, உங்களுடைய அடையாளம் என்ன? வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? இந்த கடைசி காலத்துல உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன? அடையாளத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சா? நான் இப்படி கேட்கிறேங்க, உங்களுடைய சர்ச் என்ன? உங்களுடைய சபை பேர் என்ன? Seventh-day Adventist. Seventh-day Adventist. ஒரு சின்ன கேள்வி உங்க மனசுக்குள்ள கேட்டு பாருங்க. Are you a Seventh-day Adventist? அதுக்குரிய அடையாளம் இருக்குதான்னு பாருங்க. அதுக்குரிய அடையாளம் இருக்குதான்னு பாருங்க. என்ன Seventh-day Adventist அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? Keep the commandments of God. Have the testimony of Jesus. And preach the 3 angels message. Overcoming sin. இதுதான் நம்மளுடைய அடையாளம். இதுல என்ன இருக்குதுன்னு பாருங்க. நம்ம தொலைச்சிட்டோமோ? நிகழ் போய் பாருங்க. உங்க வீட்டு கட்டிலுக்கு அடியில் இருக்குதான்னு பாருங்க. உங்க செல்போனுக்குள்ள தொலைச்சிருக்குங்க, அதை போய் பாருங்க. அடையாளம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ள தொலைச்சிருக்கு, உங்களுடைய ஜாப்ல அந்த அடையாளத்தை தொலைச்சிருக்கு பாருங்க. உங்களுடைய எஜுகேஷன் அந்த அடையாளத்தை தொலைச்சிருக்கீங்க, கண்டுபிடிங்க. எங்க தொலைச்சிங்க? ரீக்ளைம் பண்ணு. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி. அதுக்கு மிகப்பெரிய விலை நம்ம கொடுக்க வேண்டியது. ஒரு நாளும் அடையாளத்தை தொலைத்து விடாது. சோ 2வது, உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய கல்வி முறை. என்னெல்லாம் படிச்சீங்களோ, புறநானூறு, அகநானூறு படிச்ச வரைக்கும் சந்தோஷம், ஓகே, பரவாயில்ல. பட் பைபிளை படிச்சீங்களா? பைபிளோட ஹிஸ்டரி தெரியுமா? நான் எல்லா அந்த குரோனாலஜிக்கலா இருக்கக்கூடிய எல்லா நேம்ஸையும் படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்றேன். ஜெனசிஸ் 5th சாப்டர் எடுத்துக்கோங்க. சாப்டர் 5ல நோவா வரைக்கும் இருக்கக்கூடிய குரோனாலஜிக்கல் ஆர்டரா பேர் இருக்கு, அதை மனப்பாடம். அது ஒரு சர்டன் ஹிஸ்டரி உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த பகுதிக்கு போங்க.
சாப்டர் 11க்கு போங்க. ஷெம்முடைய வம்ச வரலாறுல பேரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை மனப்பாடம் பண்ணுங்க. அதுல கொஞ்சம் ஹிஸ்டரி உங்களுக்கு. எல்லா பேரையும் நம்ம மனப்பாடம் பண்ண முடியும். பட் அந்த ஹிஸ்டரி படி, பிப்ளிக்கல் ஹிஸ்டரி படி, பைபிள் ஹிஸ்டரி படி. ஓகே, பைபிள்ல மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு, அதை படிங்க. பைபிள் சயின்ஸ் படிங்க. தட்ஸ் தி ட்ரூ சயின்ஸ். சோ இதை விட்டுட்டு இதை படிக்காது. ஒருவேளை இவ்வளவு நாள் இதை படிச்சுட்டீங்க, இது இல்லாம இது இருக்கு. ஓகே, நம்பர் 3 உங்களுடைய உணவு பழம். ஓகே, சோ I encourage you to okay. சரி, நம்ம அடுத்த லெசனுக்குள்ள நம்ம போலாம். லெசன் நம்பர் 3, சாப்டர் நம்பர் 2. ஓகே, தானியேல் சாப்டர் 2. நான் இதை சொல்ல மறந்துட்டேன். தானியேல் சாப்டர் 2 படிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல மறந்துட்டேன். ஆனா படிச்சிருப்பீங்க. நம்ம ரொம்ப சிம்பிளா நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, சரி. 2ஆம் அதிகாரம், அந்த கதை நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஓகே, சோ அந்த கதையெல்லாம் நம்ம இப்ப வாசிக்க போறது இல்லை. பட் இந்த கதையை சுருக்கமா நான் சொல்லிருக்கேன் ஞாபகப்படுத்துறதுக்காக. 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சார் அப்படிங்கிற கிங் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு பார்க்கிறார், ஒரு ட்ரீம், ஒரு சொப்பனம் பார்க்கிறார். இந்த சொப்பனத்தினால என்ன நடக்குது அப்படின்னா, காலையில எழுந்திரிச்சு திடுக்கிட்டு எழுந்து அவனுடைய ஆவி கலங்கிட்டு, அந்த வசனத்துல நம்ம பார்க்கணும், அவனுடைய ஆவி கலங்கிட்டு பயந்துட்டு, சொப்பனத்தை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். நமக்கும் சொப்பனங்கள் வரும். சொப்பனம் அநேகர் நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சொப்பனம் கண்டோம். தூங்கும்போது தூங்குறதே கிடையாது, ஆனா கண்ணை முடிச்சுக்கிட்டே சொப்பனம் கண்டது. தட்ஸ் தி வேர்ல்ட் ஆஃப் ஃபேண்டசி. ட்ரீம் லேண்ட் போயிடும். அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி போயிடும். இது அந்த மாதிரி ஒரு ட்ரீம் இல்லை. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கனவு வருது. இந்த கனவை கண்டு அவர் ரொம்ப பயந்துட்டார். பயந்து போய் அவர் வழக்கமா அவருடைய ஞானிகள், ஜோசியர்கள், சூனியக்காரர், சாஸ்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொப்பனத்தை சொல்லுங்க, சொப்பனத்துடைய அர்த்தத்தை சொல்லுங்கன்னு சொல்றாரு. சொப்பனம் மறந்துருச்சு. அதனால அவங்ககிட்ட சொல்றாரு, சொப்பனத்தையும் சொல்லுங்க, சொப்பனத்தோட அர்த்தத்தையும் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றாரு. உடனே இவங்க, ராஜாவே நீ சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க அர்த்தத்தை சொல்றோம். ராஜா கொஞ்சம் உஷாராயிட்டார். என்ன பண்ணிட்டாரு, ஓஹோ நீங்க இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இல்ல, நீங்க சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். இவங்க சொல்லுங்க, இப்படிப்பட்ட காரியத்தை பெரிய ராஜா யாரும் இப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன சொல்ல வராங்க, உங்களுக்கு அறிவு இருக்குதான்னு கேக்குறாங்க. என்ன ராஜாவே, சொப்பனத்தை சொல்ல நாங்க அர்த்தத்தை சொல்லுவோம், நீங்க கண்ட சொப்பனத்தை நாங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன பண்றாருன்னு, இவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்க என்னத்துக்கு இருக்கீங்க, உங்களுக்கு கல்வி கொடுத்தேன், உங்களுக்கு உணவு கொடுத்தேன், இதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா அவங்க எல்லாம் கொலை செய்ய சொல்றாங்க. கொலை செய்யும் போது தானியேலும் நண்பர்களையும் கொலை செய்ய தேடுறாங்க. அப்போ தானியேல் அந்த ஆரியோகிட்ட எனக்கு கொஞ்சம் தருணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு என்ன செய்யறாரு, தருணம் கொடுக்கப்படுது. தானியேலும் நண்பர்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு அவங்க போறாங்க. போயிட்டு அந்த சொப்பனத்தை, அதே சொப்பனத்தை ஆண்டவர் தானியேல் கொடுக்கிறாரு. இப்போ தானியேல் போய் அந்த சொப்பனத்தையும் சொல்றாரு, அதன் அர்த்தத்தையும் சொல்றாரு. இதுதான் கதை. இது நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஆனா இந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில பேக்ரவுண்ட நம்ம என்ன செய்ய பார்க்கணும். பேக்ரவுண்ட் என்ன, இந்த சொப்பனத்தினுடைய பேக்ரவுண்ட் என்ன, பின்னாடி. ஃபர்ஸ்ட் தானியேல் 2:29 வாசி. தானியேல் 2:29.
ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதென்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறதை உமக்கு தெரிவித்தார். இந்த சொப்பனம் ஆண்டவர் நேபுகாத் பாருங்களேன், உண்மையிலேயே ஆண்டவர் பாருங்க, சொப்பனத்துக்கான விளக்கத்தை மட்டும் தானியேல் சொல்ல வரல, சொப்பனம் வந்ததுக்கான காரணத்தையும் சொல்றாரு. ஏன் தெரியுமா? ராஜாவே, உங்களுக்கு சொப்பனம் வந்துச்சு. இந்த சொப்பனம் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன நடக்க போகுதோ நீங்க நினைச்சிட்டே படுத்தீங்க. அதனால ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய நினைவுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தான் சொப்பனத்தை கொடுத்தாரு. அமேசிங் காட் இல்ல? சொப்பனத்துக்கு முன்னாடி ராஜா என்ன யோசிச்சாரு அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் தானியேல் சொல்றாரு. ராஜாவினுடைய இருதயத்தின் நினைவுக்கு பதில் கொடுப்பதற்காக இந்த சொப்பனம் கொடுக்கப்பட்டது. தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட். நம்ம இந்த பேக்ரவுண்ட்ல நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்ப இந்த சொப்பனத்தை நம்ம எப்படி பார்க்க போறோம்? ராஜா ஒரு விஷயத்தை யோசிச்சாருங்க, அடுத்து என்ன நடக்கும். அப்போ இந்த சொப்பனம் எதை குறிச்சு, அடுத்து என்ன நடக்க போகுது என்பதை குறித்தது. ராஜாவுடைய நினைவுக்கு, யோசனைக்கு பதில் கொடுக்கப்பட்ட சொப்பனம் தான் இந்த சொப்பனம். நம்பர் 2 தானியேல் 2:3 வாசிங்க. ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். சரி, ராஜா சொல்றாரு, சொப்பனத்தை நான் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது. சொப்பனத்தின் விளக்கத்தை அல்ல, சொப்பனத்தையே நான் அறிய வேண்டும் அப்படின்னா, சொப்பனமும் ராஜாவுக்கு மறந்துருச்சு. 2 கருத்து இருக்கு. ஒண்ணு மறந்துருச்சு, இன்னொன்று மறந்த மாதிரி இவர் பேசுறாரு அப்படிங்கிற 2 கருத்து இருக்கு. நம்ம எந்த கருத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மறந்துருச்சு அப்படிங்கிற கருத்தை எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா, இவருடைய எப்பயும் போல இருக்கக்கூடிய வழக்கம், சொப்பனம் வரும், அதை அவங்ககிட்ட சொல்லுவாரு, இவங்க ஞானிகள் எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த பின்னாடி நம்ம பார்க்கணும். சோ இந்த சொப்பனம் மறந்தது பாபிலோனிய ஞானிகளை சோதிப்பதற்கு ஒரு பேஸா அமைஞ்சிச்சு. பாபிலோனிய ஞானிகளுடைய திறமை என்ன அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்குரிய ஒரு தருணமா இது அமைஞ்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது இதனுடைய 2வது பேக்ரவுண்ட். 3வது 2:9 வாசிங்க. 2:9. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்ளுவேன் என்றான். ராஜாவுக்கு சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது சரியானதா தவறானதா என்பதை எப்படி தெரிஞ்சுக்க போறாராம்? சொப்பனத்தையும் நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க சொல்றது சரின்னு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற. அப்போ பாபிலோனிய ஞானிகளினுடைய இயலாமையையும் தெய்வங்களினுடைய இயலாமையையும் வெளிப்படுத்துவது தேவனுடைய நோக்கம். அந்த இடத்துல எப்படின்னா, இன்னைக்கு சாத்தானால முடியாத ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குதுங்க. எதற்கும் அவன் ஜீவன் கொடுக்க முடியாது, உயிர் கொடுக்க முடியாது. இன்னொன்னு, நம்முடைய நினைவுகளை அவனால் படிக்க முடியாது. நம்ம என்ன சொப்பனம் கண்டோம், அது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்கும். அப்போ அந்த சொப்பனம் என்ன தெரியாது. யாருக்கு தெரியாது? சாத்தானுக்கு தெரியாது. சோ நம்ம என்ன சிந்திக்கிறோம்னு அவனுக்கு தெரியாது, அதை அவனால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பாருங்களேன், நிறைய நேரம் கெஸ்ல அடிப்பான், சரியாவே இருக்கும் நம்மளை பத்தி. சும்மா கெஸ் ஒர்க் தான். நம்மளை எப்படி சோதிக்கிறான் அவன்? சரி, இந்த பொருளை நம்ம ஏற்கனவே விரும்பி இருக்கோம், திரும்ப அதே பொருளை நம்ம கண்ணு முன்னாடி வைப்பான். இப்ப நம்ம இதை குறிச்சு என்ன விருப்பம் உள்ளவளா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத அவன் ஒரு கெஸ்ல தான் வந்து அடிப்பான். இதை வச்சு அவன் விழுந்துருவான். இப்ப நம்மளே பாருங்களேன், ஒரு நபர் துக்கமா இருக்கிறாரா, சந்தோஷம்
முகத்தை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கே முடியுதே. அவனுக்கு 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் கண்டிப்பா நம்மளுடைய ஒவ்வொரு அசைவையும் அவன் ஆராய்ந்து வச்சிருக்கிறான். ஓகே, நம்முடைய ஆக்ஷன்ஸை வச்சுதான் அவன் என்ன செய்வானா நம்மளை சோதிப்பான். ஆனா சாத்தானால நம்முடைய நினைவுகள் என்னன்னு தெரியாது. அதனால சில விஷயங்கள் ஜெபம் பண்ணும்போது நம்ம ஓப்பனா சத்தம் போட்டு பேசிடக்கூடாது. ஓகே, அநேக காரியங்கள் ஓப்பனா பேசிடக்கூடாது. ஓப்பனா நம்ம பேசிட்டா எப்பயுமே கவனிக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காசிப்னு சொல்லுவாங்கல்ல, காசிப்ல இருக்கிற விஷயமே இதுதான். காசிப் போய் தனியா ஒருத்தவங்க காதுக்குள்ள பேசிட்டு வந்துட்டோன்னு அது பரவிடும். நீங்க எவ்வளவு சீக்கிரட்டா சொல்லுங்க, நீ யார்ட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லுங்க. நீ யார்ட்டையும் சொல்லாம இருந்தேன்னா நான் உனக்கு $10,000 தாரேன்னு சொல்லுங்க. ஆனா அந்த விஷயம் 3வது நபருக்கு போயிடும். நீங்க கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா யாரு காதுலங்க விழுந்துச்சு? உங்க ஃப்ரெண்டோட காதுல மட்டும் இல்ல, சாத்தானுடைய காதுலயும் விழுந்துருச்சு. அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிடும். சோ சத்தமா பேசக்கூடாது. சரியா? யாரையாவது பத்தி உங்களுக்கு தப்பா தோணுதா, அது உங்க மனசுக்குள்ளேயே பேசிக்கோங்க. மனசுக்குள்ளேயே பேசிக்கணும். இவ்வளவு மோசமானவர் இருக்காரு, இப்படி இருப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கல. இதெல்லாம் நீங்க சத்தம் போட்டு பேசிட்டீங்கன்னா அத சாத்தான் கண்டிப்பா கொண்டு போயிடும். கண்டிப்பா கொண்டு போயிடும். சோ இதெல்லாம் இது சாத்தானால முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அவனால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இந்த இயலாமையை வெளிப்படுத்த வேண்டும். சில விஷயம் எல்லாமே அவன் சார்ந்திருக்கிற ராஜா சார்ந்திருக்கிற ஃபுல்லாவே அவங்களுடைய தெய்வத்தை தான். உன் தெய்வத்தாலே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நிரூபிக்க வேண்டும் என்று விரும்பினார். 4வது, இதோட பேக்ரவுண்ட். சாத்தானுக்கும் ஒரு நோக்கம் இருந்துச்சு. பாபிலோனிய ஞானிகளை தானே கூப்பிட்டாரு. கூப்பிடும் போது தானியேலும் நண்பர்களும் அழைக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். தானியேலும் ஃப்ரெண்ட்ஸும் வரல. இவங்க ஞானிகளா? ஆமா, ஞானிகள் தான். ஆனா இவங்களை கூப்பிடவே இல்லை. ஆனா கொலை செய்யும் போது பாருங்க, தானியேலும் நண்பர்களும் கொலை செய்ய தேடுறாங்க. 13வது வசனத்தை வாசிங்க. ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நன்மைக்கு தீமைக்கான ஒரு போராட்டம். ஆண்டவர் எப்படியாவது பாபிலோனை ரட்சிக்கணும்னு சொல்லி தானியேலை கொண்டு வந்திருக்கிறாரு. சாத்தான் எப்படியாவது தானியேலை கொன்றணும்னு சொல்லி ஒரு நோக்கத்தோட இருக்கிறார். சோ இதுதான் சான்ஸ் அவனுக்கு. என்னங்க, யார கூப்பிட்டாரோ அவங்கள மட்டும் கொலை பண்ணிட்டு போயிட வேண்டியதானே. பாருங்க, இவன் ஒரு விஷயத்த திணிக்கிறான் ராஜாவுடைய மனசுல. என்ன இவங்களை மட்டும் கொலை பண்ணிட்டு எல்லாரையும் கொலை பண்ணு, தானியேலும் சேர்த்து கொலை பண்ணு. அவனு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறான் பாரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறதுங்க. சாத்தானை விட கில்லாடி யாரும் கிடையாது. கச்சிதமா பயன்படுத்தும். நம்ம எல்லாம் அவனுக்கு முன்னாடி தோத்து போயிடும் இந்த விஷயத்துல. சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி அவன் மிஸ் பண்ணவே மாட்டான். எப்போ 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 கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறாங்க. ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா போதும், நம்மள அதுவே உட்கார வச்சிரும். ஒரு சின்ன வழியை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க போதும். அவனுக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சாக்லேட் எடுத்துக்கலாம். பிடிச்ச சாக்லேட்னா அதிகமா டைரி மில்க் சில்க் வச்சுக்கலாம். டைரி மில்க் சில்க் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் நீங்க பண்ணிட்டீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. திடீர்னு பார்த்தா டைரி மில்க் சில்க்னு ஒரு ஆட் பாக்குறீங்க. போற வழியில ஒரு பெரிய பேனர் பாக்குறீங்க. அப்படியே பார்த்துட்டு போயிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா அதை கிராஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை திரும்பி பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது போதும் அவனுக்கு. நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. அந்த சான்ஸ் போதுங்க, அதை விட மாட்டான். அடுத்ததுக்கு போங்க, அங்க அதை விட பெரிய பேனரா வச்சிருப்பான். அவ்வளவுதான். அவன் வச்சிருக்க மாட்டான், ஏற்கனவே இருக்கிறதான். அது உங்க கண்ணுல படும். நான்வெஜ்ஜா? ஓகே, ஆமா, நான்வெஜ் எடுத்துக்கலாம்.
ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுங்க போதும். நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் நான்வெஜ்னு சொன்னனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு ஒரு சர்ச் மெம்பர் வீட்டுக்கு போயிருக்கேன். எனக்கு பிடிச்ச, அதாவது அவங்க சமையல் எனக்கு பிடிக்கும், பட் அவங்க எனக்கு எப்பயுமே நான்வெஜ் சமைச்சு கொடுத்தது இல்லை. யூஸ்வலா யார் வீட்லயுமே சாப்பிட மாட்டேன், சரிங்களா? யார் வீட்லயும் அது அவ்வளவு சீக்கிரமா சாப்பிட மாட்டேன். அதனால அவங்க ஒரு 1.5 வருஷம் அந்த சர்ச்ல இருந்தேன், சாப்பிடவே கிடையாது, சாப்பிடவே இல்லை. அப்போ அந்த நேரத்துல அவங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து முந்தின நாள் தான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்து உட்காந்து. யதார்த்தமா அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு விசிட்டிங் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு, சரி ஆசைப்பட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போனோன்னா பிரேயர் எல்லாம் முடிஞ்சு, பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு பிரேயர் எல்லாம் முடிஞ்சு, பாஸ்டர் சாப்பிட்டுட்டு போங்க. சரி, ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்காங்க, நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம். சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்து, ஏன்னா அவங்க நல்லா சமைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அந்த டேஸ்ட்டுக்காக சாப்பிடுவோம் சொல்லிட்டு சாப்பிடலாமே அப்படின்னு. பாஸ்டர், நான் ரொம்ப நாளா உங்களுக்கு கறி விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்குதான் என் ஹஸ்பண்ட் 6 நாள் லீவ் போட்டுட்டு டவுனுக்கு போய் மட்டன் எடுத்துட்டு வந்திருக்கிறார். எனக்காக லீவ் போட்டுட்டு வந்திருக்கிறார். வந்து சமைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் என்ன சொல்றது? நான் எது வேணாம்னு நினைச்சிருக்கேன் அது என் கண்ணு முன்னாடி நிற்கும். இவங்க அதை பாத்திரத்துக்கு முன்னாடி வேற வந்து வச்சுட்டாங்க. அவ்வளவு டெம்டிங்கா இருக்கு, அவ்வளவு டெம்டிங். என்னால அது ஒண்ணுமே செய்ய முடியல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். சரி, அப்ப நான் சொன்னேன், நேத்துதான் தீர்மானம் எடுத்தேன், இன்னைக்கே இப்படி சோதனை வரும் நான் நினைக்கல, பட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க, திரும்பவும் தீர்மானம் எடுத்துக்கோங்க. நல்லாதான் இருந்துச்சு, அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா அடிக்குது மைண்ட்ல. சாப்பிட்டுரு, ஒரு நாள் தானே சாப்பிட்டுரு. நான்வெஜ் என்ன சாப்பிடக்கூடாது, சாப்பிடுறது என்ன பாவமா? இதெல்லாம் வருதுங்க. சரியா, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான்வெஜ் சாப்பிடுறது பாவம் இல்லை, ஆனா தீர்மானம் எடுத்துட்டு பிரேக் பண்றது பாவம்ங்கிறது வரமாட்டேங்குது. சரியா, இப்ப நான் சாப்பிட மாட்டேன்னு தீர்மானம் எடுத்திருக்கேன், அதெல்லாம் நான் பிரேக் பண்றேன். என்ன பண்றதுன்னு தெரியல. நானு என்ன பண்ணேன், இந்த தீர்மானத்தை என் ஒய்ஃப் எடுக்கல. அதனால இவங்க சாப்பிடுவாங்க, என்னை தயவு செய்து விட்டுருங்க சொல்லிட்டு சாப்பிடுறேன். அவங்க அன்னைக்குன்னு பார்த்து எந்த குழம்புமே வைக்கல, அந்த குழம்பு தான் வச்சிருக்காங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே? உடனே பக்கத்து வீட்டுல போய் ஒரு சாம்பார் வாங்கிட்டு, எனக்கு சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். அதுல காய்கறியே எதுவுமே போடாம வெறும் பருப்பு வச்சு வைப்பாங்க, அது வந்து பருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க. அதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு வந்து வச்சாங்க, பருப்பு குழம்பு டேஸ்டே இல்லை. இந்த வாசனை ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேல எனக்கு விருப்பம் வரல. எப்பயுமே பாத்தீங்கன்னா, குடிகாடுக்கும் தஞ்சாவூருக்கு நடுவுல ஒரு இடத்துல ஒரு மீன் குழம்பு ஸ்பெஷல் ஹோட்டல் உண்டு. எப்பயுமே ஆட்டோமேட்டிக்கா என் பைக் வந்து அங்க நின்றும், டக்குன்னு வந்து நின்றும். நான் சாப்பிட்டுட்டு போய், அது என்னன்னு தெரியாது, ஆட்டோமேட்டிக்கா நின்றும். எனக்கு பொதுவா மீன் குழம்பு பிடிக்கும். மீன் அதிகமா விரும்பி சாப்பிட மாட்டேன். அதுக்கு காரணம் முள்ளு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட மாட்டேன். ஆனா அந்த ஹோட்டல் மீன் சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது அந்த 1 மணி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த கிராஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அப்படியே பைக் என்னை கேட்காமலே போய் நின்றும். அதே மாதிரி ஒரு நாள் போய் நின்றுச்சு. இது 1 வாரம் கழிச்சு. நான் டிசிஷன் எடுத்ததே மறந்துட்டேன். அந்த ஹோட்டல்காரன் என்னை பார்த்த உடனே வழக்கமா வர்ற சாப்பாடை வந்து வச்சுட்டான், வழக்கமா கொண்டு வர ஃபிஷ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டான், ஃபிஷ் கறியும் கொண்டு வந்து வச்சுட்டான். இப்ப நான் எடுத்து ஊத்த போறேன், அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, ஆஹா, அப்போ ஒரு போராட்டம் வந்துச்சு. சாப்பிடாம நீங்க ஒரு தடவை சாப்பிட்டு வெறும் குழம்பு மட்டும் ஊத்தி சாப்பிடு, என்னென்னமோ சொல்லுது மனசு. இப்படிதான் சேட்டன் டெம்ப்ட் பண்ணும். ஓகே, ஒன்ஸ் நம்ம சாஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரிவிலேஜ் அவன் விடவே மாட்டாங்க. இந்த பிரிவிலேஜ் அவன் விட்டுருவானா கொலை பண்ண போறான். ஓகே, 5வது, ஏதோ இந்த சொப்பனம் ராஜாவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்காதீங்க.
28வது வசனத்தை வாசிங்க. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் என்ன கடைசி நாட்களில் சம்பவிப்பதை, ஏதோ ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனம் கிடையாதுங்க. இந்த சொப்பனம் நமக்கும் பாடம் இருக்குது, நமக்கும் இதுல எச்சரிப்பு இருக்குது. நமக்கு தேவையான சொப்பனம் அதனுடைய அர்த்தம் நமக்கு தேவையானதும் இருக்குது. சோ இது ராஜாவுடைய காலத்துக்குரியதல்ல, நம்முடைய காலத்துக்குரியது. ராஜாவுடைய காலத்துக்கும் தான், ஆனா நமக்கும் உரியது. ஓகே, இது 5வது. 6வது 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். சரி, 6வது, இந்த சொப்பனம் ஏன் கொடுக்கப்பட்டது? உலக ராஜ்யங்களை குறித்த சொப்பனம். இது தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் அனைத்து ராஜ்யமும் இருக்கிறது. அவர் சொன்னாதான் ஒருத்தர் ராஜாவாக முடியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சொப்பனம் கொடுக்கப்பட்டுச்சு. சொப்பனம் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது 31ல இருந்து 38 வரையிலும். ஓகே, ஒரு பெரிய சிலையை ராஜா பார்க்கிறார். சீக்கிரம் முடிச்சிடலாம், இவ்வளவு நேரம், கொஞ்ச நேரம் தான் இருக்குது, முடிச்சிருவாரான்னு கேட்காரு. கண்டிப்பா முடிச்சிருவோம். ஓகே, ஒரு பெரிய சிலையை பார்க்கிறார். இந்த சிலை ஒரே உலோகத்தினால செய்யப்பட்டிருந்துச்சா, பல உலோகத்தினால செய்யப்பட்டிருந்துச்சா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கதை தெரியல. பல உலோகத்தினால சிலை செய்யப்பட்டிருந்துச்சு. சரிங்களா? அந்த சிலை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. தலை பசும் பொண்ணுனால செய்யப்பட்டிருந்துச்சு, மார்பும் புயமும் வெள்ளியினால செய்யப்பட்டிருந்துச்சு, வயிறும் தொடையும் வெண்கலத்தினால செய்யப்பட்டிருந்துச்சு, கால்கள் இரும்புனால செய்யப்பட்டிருந்துச்சு, பாதங்கள் இரும்பும் களிமண்ணுனால செய்யப்பட்டிருந்துச்சு. இப்படிப்பட்ட சிலைய சொப்பனத்துலதான் பார்க்கலாம். இப்ப செய்யணும்னு செய்யலாம். இப்படிப்பட்ட சிலை யாரும் செய்ய மாட்டாங்க. ஐம்பொன் சிலைன்னு சொல்லுவாங்க, 5 உலோகத்தினால செய்யப்பட்ட சிலைன்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சிருப்பாங்க ஒரே சிலையா. பட் இங்க பாருங்க, ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு உலோகத்தினால செய்யப்பட்டுச்சு. ஓகே ஓகே, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். அந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி, இதுதான் சொப்பனம். சொப்பனத்தை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல் என்ன செய்யுதுன்னா சிலையினுடைய பாதத்துல மோதுது. சிலையினுடைய பாதத்துல மோது சிலையெல்லாம் நொறுங்கி போச்சு. இந்த கல்லோ வென்றால் விழுகும்போது சின்ன கல்லுதான், ஆனா அது ஒரு பெரிய பர்வதமாகி பூமி அனைத்தையும் என்ன செய்யுது, நிரப்பிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது என்றென்றைக்கும் நின்றது இந்த பெரிய கல். இதுதான் சொப்பனம். இதை பார்த்துதான் அவர் பயந்து போய் கலங்கி போய் நிற்கிறார். இதனுடைய விளக்கத்தை தானியேல் சொல்ல வர்றார். 38வது வசனத்தை வாசிங்க. சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. பொன்னான அந்த தலை நீரே. இப்போ தானியேல் ராஜா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, பொன்னான தலை நீரே அப்படின்னா என்ன சொல்றாரு? உங்களுக்கு என்ன தோணுது, என்ன நினைக்கிறீங்க? பொன்னான தலை நீரேன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? ஹை கிரேட். இது பாபிலோனை குறிக்குதா, நேபுகாத் நேச்சாரை குறிக்குதா? நான் இப்படி கேட்கிறேன், பாபிலோன் ராஜ்யத்தையே குறிக்குதா, நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற தனி நபரை குறிக்குதா? நீரேன்னு சொல்றாருல. ஓகே, நேபுகாத் நேச்சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ் தி ஃபர்ஸ்ட் சிட்டிசன். சோ நீரே அப்படின்னு சொல்லும் போது இது தனி நபர் ஆகிய நேபுகாத் நேச்சரை அல்ல, அவனுடைய முழு ராஜ்யத்தையும் குறிக்கிறது. ஏன்னா ராஜா கிட்ட போயிட்டு உங்களுடைய ராஜ்யத்தை குறிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியே அவர் தான். பாபிலோனுடைய பிரதிநிதியே ராஜா தான்.
சோ நீரே அப்படின்ட்டாலும் ஃபுல் ராஜ்யத்தையும் குறிக்குது. ஓகே, நம்ம அதுல இந்த தானியேல் செகண்ட் சாப்டர்ல நீங்க வாங்கல 39வது வசனத்தை வாசிங்க. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு அவ்வளவு போதும். உமக்கு பிற்பாடு உமக்கு கீழ்த்தரமான வேற ராஜ்யம் தோன்றும் அப்படின்னு சொல்ற. வேற ராஜா தோன்றுவான்னு சொல்லல, வேற ராஜ்யம் தோன்றும். அப்போ இங்க நீரே அப்படின்னு முழு ராஜ்யத்தை குறிக்குது. அப்போ இந்த சொப்பனம் எதை குறித்தது? ராஜ்யங்களை குறித்தது. This dream is about kingdoms. Okay, இங்க நீரே அப்படிங்கிறது whole kingdom of Babylon சுத்தி காண்பிக்குது. Okay, and so இது பாபிலோன், ஃபர்ஸ்ட் பாபிலோன். இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், இது நம்ம 7th சாப்டர்ல படிக்கும்போது படிக்கலாம். ஆனா எப்பெல்லாம் ஒரு விளக்கத்தை, ஒரு தரிசனத்தை தேவனுடைய தீர்க்கதரிசிகள் பெற்றுக்கொள்றாங்களோ அப்போ அந்த காலகட்டத்தில இருந்துதான் நம்ம என்ன செய்யணும்னா ப்ராபசிஸ கணக்கு பண்ணணும். ஓகே, ப்ராபசிஸ் அந்த காலகட்டத்தில இருந்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி போயிடக்கூடாது, கடந்த காலத்துக்கு போயிடக்கூடாது. சோ இப்போ இங்க சொல்ல ப்ராபசி யாருடைய டைம் பீரியட்? பாபிலோன் டைம் பீரியட். சோ அங்க இருந்துதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதை நம்ம வந்து இந்த குழப்பம் வந்து 7th சாப்டர்ல வரும். அந்த 7th சாப்டருக்கு வரும்போது நம்ம என்ன செய்யலாம் பாத்துக்கலாம். சோ இங்க சொல்லிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிட்டாரு பாபிலோன்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஆனா டானியல் 7ல ஒரு பீஸ்ட் இருக்கும், 4 பீஸ்ட் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பீஸ்ட் பாபிலோன்னு சொல்லாது. அது பாபிலோன்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எந்த டைம் பீரியட்ல எந்த ராஜா இருக்கிறாரோ அந்த டைம் பீரியட்ல இருந்து அது தொடங்கும். ஓகே, அது 7th சாப்டர் படிக்கும்போது நம்ம படிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாபிலோன். ஓகே, அது வந்து நீங்க டைம் பீரியட குறிச்சுக்கோங்க. 605ல இருந்து 539 வரைக்கும். 605 பிசில இருந்து 539 வரைக்கும் பாபிலோன் உடைய ஆட்சி. 39 வாசம், உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். அதுக்கப்புறம் இன்னொரு ராஜ்யம் என்ன செய்யும்? வரும். அது வந்து வெள்ளியினாலான மார்பு உயரும். ஓகே, இது எதை குறிக்கிறது? பாபிலோனை வீழ்த்தின ராஜ்யம் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா அடுத்த ராஜ்யம் அதுதான். அது எங்க இருக்குது? தானியேல் 5ஆம் அதிகாரம் 24ல 30வது வசனத்தை வாசி. 30-31 வாசி. அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டான். அந்த 5th சாப்டர் வந்து பாபிலோனுடைய ஃபால். ஓகே, பாபிலோன் வீழ்ந்து, பாபிலோன் யார் வீழ்த்துறா? மேதியா பெர்ஷியா வீழ்த்துறது. பைபிள்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாபிலோனை வீழ்த்தினது மேதியா பெர்ஷியா. அந்த சொப்பனம் எப்ப கிடைச்சிச்சு? பாபிலோனு நேபுகாத்நேச்சாரனுடைய ஆட்சியில 2வது ஆண்டுலே கிடைச்சிருச்சு. நீ நினைச்சிட்டு இருக்காத உங்க ராஜ்யம் அப்படி நினைச்சு நிக்கணும் இல்ல, அது விழுந்துரும். அடுத்த ஒரு ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யம் வந்துச்சான்னு பார்த்தா ஆமா, பைபிள் சொல்லுது அடுத்த ராஜ்யம் எது? மேதியா பெர்ஷியா. ஓகே, அதுதான் மார்பும் புயமும் வெள்ளி. இது வந்து 539 இருந்து கிமு 331 வரையிலும் நடந்தது. அந்த டேட்டு கூட இருக்குது, அக்டோபர் 12 539 பிசி. அக்டோபர் 12 539 பிசி பெல்ஷாத்சார் கொல்லப்பட்டார் அந்த ராத்திரி. அது நம்ம 5வது அதிகாரம் படிக்கும்போது நம்ம படிக்கலாம். ஓகே, 39வது வசனத்துல மீதம் இருக்கக்கூடிய பகுதியை வாசிங்க. பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 3ஆம் ராஜ்யம் சொல்றாரு, 3rd கிங்டம். அது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, மேதிய பெர்ஷியா வீழ்த்துறதா அடுத்த கிங்டம். சோ மேதிய பெர்ஷியாவை யாரு வீழ்த்தினா? டானியேல் 8 சொல்லுது. டானியேல் 8ல சொல்றாரு. ஓகே, கிரீஸ் 2, ஒரு ஆட்டுக்கடா ஒரு வெள்ளாட்டுக்கடா, 2க்கும் சண்டை நடக்குது. ஆட்டுக்கடா மேதிய பெர்ஷியா, வெள்ளாட்டுக்கடா கிரேக்கம். ஆட்டுக்கடாவை வெள்ளாட்டுக்கடா ஜெயிச்சிடும். அதெல்லாம் 5ல இருந்து 7 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். சாப்டர் 8ல 5ல இருந்து 7 வரைக்கும். இப்போ verse 20-21 பாருங்க. verse 20-21 வாசிங்க பார்க்கலாம். நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்ஷியா தேசங்களின் ராஜாக்கள். ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா. அதன் கண்களுக்கு தேசத்தின் ராஜா வெள்ளாட்டுக்கடாவை
ஆட்டுக்கடாவை ஜெயிக்கிறான். அதை நீங்க 5ல இருந்து 7 வரைக்கும் நீங்க வாசிக்க முடியும். ஜெயிச்சிடறான். சோ மேதிய பெர்சியா ஆட்டுக்கடா, ரோமமுள்ள வெள்ளாட்டுக்கடா கிரேக்கம் அப்படின்னு பைபிள் சொல்லிருச்சு. ஆன்சரே சொல்லிருச்சு. அப்போ மேதிய பெர்சியாவை வீழ்த்து போகிறவன் யாருன்னா கிரேக்கம். சோ வெண்கலமான 3வது ராஜ்யம் யாரு? கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்கம். இது வந்து 331 இருந்து கிமு 168 வரையிலும் அதனுடைய ஆட்சியில இருக்கிறது. எழுதி வச்சுக்கலாம். இந்த ராஜாவுக்கு முதல் ராஜா அலெக்சாண்டர் இதெல்லாம் குறிச்சு நம்ம பின்னாடி படிக்க போறோம். ஓகே, அதெல்லாம் நம்ம இப்ப படிக்கல. 4வது ராஜ்யம் இது எப்படி இருக்குமா? இரும்பை போல உரமா இருக்கும். இரும்பு எப்படி எல்லாவற்றையும் நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகள் எல்லாவற்றையும் நொறுக்கி தகர்த்து போடும். 4வது ராஜ்யம் எது நமக்கு தெரியும்? 4வது ராஜ்யம் என்னது? அப்போ மேதிய பெர்சியா வீழ்த்தினது கிரேக்கம். கிரேக்கத்தை எது வீழ்த்துதோ அதுதான் 4வது ராஜ்யம். கிரேக்கத்தை எது வீழ்த்தும் பைபிள் சொல்லுதா அப்படின்னா ரோம் அப்படிங்கிற பெயரை பைபிள் சொல்லல. ஏன் ரோம் பேரை மட்டும் சொல்லல? இந்த கேள்வி இருக்குதா? 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் படிக்கும்போது நம்ம அந்த கேள்விக்கு பதில் பார்த்துக்கலாம். எனக்கு கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வி? பாபிலோன்னு சொல்லிட்டாரு, அடுத்த ராஜ்யம் மேதிய பெர்சியான்னு சொல்லிட்டாரு, அடுத்த ராஜ்யம் கிரேக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆனா அடுத்த ராஜ்யம் ஏன் ரோம்னு சொல்லல? நீ பைபிளை தேடி பாருங்க. 4வது ராஜ்யம் ரோம்னு சொல்லாது பைபிள். ஏன் சொல்லல? எனக்கு மிகப்பெரிய கேள்வி. அது ரொம்ப நாளா இருந்த கேள்வி. நீங்க என்கிட்ட திரும்ப கேக்குறீங்களா? ஒய் அப்படின்னா அதான் சொன்ன 7வது அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது நம்ம அதை படிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஏன் ஆண்டவர் ரோம குறிச்ச மட்டும் சொல்லல? ஏன்னா இந்த ரோம குறிச்சு சொல்லுது அது இரும்பை போல உரமாயிருக்கும், நொறுக்கி சின்ன பின்னமாக்கும். இதோட கேரக்டர் ரொம்ப மோசமானது. இது ரோம் தான் அப்படின்னு சொல்லிட்டா ரோம் என்ன பண்ணும் அப்படிங்கறது நம்ம கேட்கணும். ரோம் டைரக்டா சொல்லியிருந்தா ரோம் பல வேலையை பண்ணிச்சு, அதுல ஒரு வேலைய இன்னொன்னையும் பண்ணிரும். அதை பண்ணக்கூடாதுங்கிறதா ரோமுடைய பேர் ஆண்டவர் சொல்லல. பார்க்கலாம். அந்த ரோம் தான் இரும்பாலான கால்கள். தானியேல் 8:9 இருந்து நீங்க பார்க்க முடியும். ரோம்ங்கிற பேர் வராது, ஆனா ரோம குறிச்சதான ஒரு வர்ணனை அங்க என்ன செய்யப்படுது வருகிறது. அது எப்படி, அது கரெக்டா ரோமுக்கு எப்படி கட்சிதமா பொருந்தும் அப்படிங்கறத நம்ம 8ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது நம்ம படிக்கலாம். இந்த ரோம் பாருங்க 168வது ஆண்டுல இருந்து இதுதான் ரொம்ப நாள் ஆட்சி செஞ்சிச்சு. AD 476 வரைக்கும் ஆட்சியில் இருந்துச்சு. இது 4வது. 5வது ராஜ்யம் 41வது வசனம். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமா இருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். எந்த ராஜ்யம் பிரிக்கப்படும்? எந்த ராஜ்யம் பிரிக்கப்படும்? கவனிங்களேன். பாபிலோன் அதை வீழ்த்தினது எதுங்க? மேதிய பெர்சியா. மேதிய பெர்சியா அதை வீழ்த்தினது எதுங்க? கிரேக்கம். கிரேக்கத்தை வீழ்த்தினது எதுங்க? ரோம். ரோம வீழ்த்தினது எதுங்க? எதுவுமே வீழ்த்தல. நல்லா புரிஞ்சுக்கணும், எதுவுமே வீழ்த்தல. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். சோ ரோமுக்கு அப்புறம் வேற எந்த ராஜ்யமும் இதை வந்து வீழ்த்தல. ஆனா அந்த ராஜ்யமே வீழ்ந்தது, பிரிக்கப்பட்டது. ஓகே, இதுல 2 வகையா நம்ம பார்க்க முடியும். பட் ஒரு பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். தானியேல் 2nd சாப்டர் ஒரு கண்ணோட்டத்துல சொல்லுது. என்ன கண்ணோட்டம்? அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும், ரோம் பிரிக்கப்பட்டது. எத்தனையா பிரிக்கப்படும்? அடுத்த கேள்வி, எத்தனையா பிரிக்கப்படும்? 10. ஓகே, 10. சிலர் 2ன்னு சொல்றாங்க. எப்படி பிரிக்கப்படும்? 2 தான் பிரிக்கப்படும், 10 கிடையாது. 10ங்கிற விஷயத்த தானியேல் 2ஆம் அதிகாரம் சொல்லல. 2ஆ பிரிக்கப்படும். என்ன அப்படின்னா இரும்பும் களிமண்ணும். இரும்பு என்பது ரோம், அரசியல் ரோம். களிமண் என்பது சபை. சபை. இந்த 2 விஷயத்தை குறிச்சு பேசு. சபை. ஓகே,
சிலையின் பாதம் 2 பொருட்களின் கலவையாக உள்ளதை பார்க்க முடியும். இரண்டும் வெவ்வேறு குணங்களை உடையவை. ஒன்று பலம் உள்ளது, மற்றொன்று பலவீனமானது. இரும்பு ரோம ராஜ்யத்தை குறிக்கிறது. இந்த வல்லமை இறுதி வரை இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த கல்லு விழுகிற வரைக்கும் இந்த ரோம் இருக்குது, இந்த இரும்பு இருந்துட்டே இருக்குது. பார்க்க முடியுதா? ஓகே, இரும்பு கடைசி வரைக்கும் இருக்கு. ஓகே, ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இரும்பு 1, 2 கலவையா இருக்குது. கடைசியில 2 கலவையில இரும்பு என்பது ஏற்கனவே இருக்கக்கூடியது. எது வரைக்கும் இருக்குது? கடைசி வரைக்கும் இருக்குது. களிமண் என்பது இடையில தான் வருது, ஆனா அதுவும் கடைசி வரைக்கும் இருக்குது. ஓகே, பாத்துக்கோங்க. 2 விஷயம் இருக்குது. 1 அரசியல் ரோம், இன்னொன்று ஆன்மீகம். சரிங்களா? ஆன்மீகம். குயவனின் களிமண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனம். குயவனின் களிமண் சபையை குறிக்கிறது. சபையை குறிக்கிறது. சோ செப்பரேஷன் ஆஃப் சர்ச் அண்ட் ஸ்டேட், அல்லது ஃபார்மேஷன் ஆஃப் சர்ச் அண்ட் ஸ்டேட். எப்பயுமே பாருங்க, சபையும் அரசியலும் சேர்றதுக்கு தான் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அது சேரவே சேராது. கடைசி வரைக்கும் சேராது. தனித்தனியா தான் இருக்கும், பிரிஞ்சிருக்கும். பட் அதுக்கப்புறம் இதை ஒண்ணு சேர்க்கறதுக்காக நிறைய திருமணங்கள் நடந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் நம்ம 11th சாப்டர்ல படிக்க போறோம். நிறைய திருமணங்கள் நடந்துச்சு. இதை குறிச்சு எல்லாம் இப்ப நீங்க கவலைப்படாது. நமக்கு ஏன்னா நம்ம இதை மட்டுமே படிச்சா இதை குறிச்சு நம்ம படிச்சிடலாம். பட் இதை மட்டுமே நம்ம படிக்கல, ஹோல் புக் ஆஃப் டேனியல் படிக்க போறோம். அதனால இந்த விஷயத்தை குறிச்சு நீங்க கவலைப்படாது. ஓகே, அவங்க நிறைய காரியங்களை பண்றாங்க, ஆனா செய்ய முடியல. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு. ஸோ களிமண் சபையை குறிக்கிறது, இரும்பு அரசாங்கத்தை குறிக்கிறது. களிமண்ணும் கலப்பது என்பது சாத்தியமற்றது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் காலத்தில் உள்ள நிலை அரசாங்கமும் சபையும் கலந்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் ஒட்டி கொள்ளாத நிலையில் தான் இருக்கும். 2 பேரும் ஒட்டிக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இந்த பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும். 2க்கு நடுவில் சர்ச் அண்ட் ஸ்டேட்டுக்கு ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும். கடைசியா ஒரு பெரிய கல் என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த பாதத்தின் மீது மோதுகிறது. இந்த கல் யாரை குறிக்கிறது? நீங்க வாசிங்க. ஏசாயா 26:4 கண்மலையாகிய யெகோவா. லூக்கா 20:17-18 கல் கிறிஸ்துவை குறிக்கிறது. 1 பேதுரு 2:4 கிறிஸ்துவே அந்த கல். இது எதை குறிக்கிறது? 6வது ராஜ்யம், கிறிஸ்து ஸ்தாபிக்கப்படுவதை, கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை சுட்டி காண்பிக்கிறது. இப்போ நாம இருக்கக்கூடிய பீரியட் கரெக்டா யார் சொல்லுங்க? முடிச்சுட்டு அவ்வளவுதான். நாம இருக்கக்கூடிய பீரியட் என்ன? எங்க இருக்கிறோம்? இரும்பு ரோம். இரும்புல இருக்கிறோமா? ரோம்ல இருக்கிறோமா? பாதி களிமண்ணும் பாதி இரும்பும். பாதி களிமண்ணும் பாதி இரும்பும் கலந்திருக்கிற காலகட்டத்துல நம்ம அடுத்து நிகழ போகிற நிகழ்வு என்ன? கண்மலையாகி கிறிஸ்து வெளிப்படுவதா? கிறிஸ்து வெளிப்படுவது. 10 kingdoms பீரியட்ல நம்ம. ஓகே, பட் டானியல் 2ல அதை பத்தி பேசல. பட் கடைசி மினிட்ல நம்ம இருக்கோம். கிளாக் டிக் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட் மூமெண்ட்ல நம்ம இருக்கோம். நம்ம எப்படிப்பட்ட ஆயத்தத்தை நாம் செய்யணும்? 4 விஷயம், 4 பாடங்கள். 1 தேவனே எதிர்காலத்தை அறிந்தவர். 2வது தேவனே ராஜ்யங்களை ஆளுகிறவர். 3வது நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இனி காலம் செல்லாது. 4 ரோம அரசாங்கத்தினுடைய உரம், அதனுடைய ஆளுகை கடைசி வரையில இருக்கும். அந்த செல்வாக்கு தேவனுடைய சபையை கடைசி வரையிலும் உபத்திரவப்படும். 4 பாடத்தை நாம் இந்த 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். There is no time, young people. கடைசி நிமிஷத்துல வாழ்ந்துட்டு என்ன செய்ய? ஒருவேளை இப்ப தோணுது, பேசாம கிரேக்கம் இருந்த காலத்துல வாழ்ந்து போயிருக்கு அப்படின்னு தோணும். ஏன்னா கடைசி மினிட்ல இருக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு. ஆனா ஆண்டவர் ஏன் நம்மளை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார்? இங்க பாருங்க,
இப்ப யாருமே இல்ல, டேனியலும் இல்ல, யாருமே இல்லை. நம்மளை கொண்டு ஆண்டவர் கடைசி யுத்தத்துல ஜெயிக்க போறார். இன்னும் சொல்ல போனா ரோமனுடைய வீழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கு. நாம ரோம வீழ்த்த போகிறது தேவனுடைய ராஜ்யம் தான். நாம தேவனுடைய ராஜ்யமாக இருந்தார் ரோம வீழ்த்து. ரோம் நம்முடைய பாதத்துக்கு கீழே சாம்பலா தூசியா இருக்கு. நீங்க தேவனுடைய ராஜ்யமா இருக்கீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறீங்களா? வாழ்க்கை எவ்வளவுனா நம்ம விரும்பினதே எத்தனை நாள் செஞ்சுட்டு இருக்கோம்? ஆண்டவர் விரும்புறதை நம்ம செய்யலாம். ஆண்டவருக்கு உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்கலாம். இந்த காலையில உங்களுடைய பெஸ்ட்னு எது நினைக்கிறீங்களோ ஆண்டவருக்காக காலம் செல்லாது, சீக்கிரம் வரப்போற ஜெபம் பண்ணலாமா? நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நல்ல வேலைக்காக முடிச்சு ஆளுகை எல்லாம் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. தேவனுடைய வருகை துரிதமாக இருக்கிறது. காலம் செல்லாது. நாங்கள் ஏதோ பாபிலோன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறது போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மேதியா பெர்சியாவின் காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா ஆண்டவரே? இந்த உலக முடிவின் இறுதி கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வேதம் சொன்னபடியே நடந்தது. கல் வருவதும் நிஜம் ஆண்டவரே. கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதும் நிஜம். அதை இந்த சிறு இருதயங்கள் புரிந்து கொள்ளட்டும். பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளும். அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியா ஜெபிக்கிறோம். Thank you all. God bless you.